ஓகே அந்த ப்ராப்ளத்தை அப்ப ரீட் பண்ணோம். A வந்து ஒரு 5x5 மேட்ரிக்ஸ் and dimension of the solution space Ax equal to 0 is at least 2 solution, which means என்னது kernel of A of dimension kernel of A greater than or equal to 2. அதான் at least 2 னா என்னோட கர்னலோட டைமென்ஷன் அது 2 விட அதிகமா இருக்குறது ஹோமோஜெனியஸ் சிஸ்டம் இல்லையா. ஹோமோஜெனியஸ் சிஸ்டம் இஸ் நதிங் பட் என்னது ஹோமோஜெனியஸ் சிஸ்டத்துக்கு யாரெல்லாம் எலிமெண்ட் யாரெல்லாம் சொல்யூஷனா போறாங்களோ அவங்க எல்லாம் கர்னல்ல இருக்கறாங்கன்னு அர்த்தம். சரியா? ஹோமோஜெனியஸ் சிஸ்டத்தோட சொல்யூஷன் செட்டும் கர்னல் ஆஃப் ஏவும் சேம் அர்த்தம். எப்படி சார்? ஓகே ரைட். கர்னல் ஆஃப் A equal to set of all x in V such that Ax equal to 0. இப்போ யாரெல்லாம் சொல்யூஷனா போறாங்களோ அவங்க தான் கலெக்ட் பண்றேன். அதுக்கு பேர் தான் கர்னல். நாங்களும் அதை தான் இங்க சொல்றோம். ஆமா சார், கரெக்ட் சார், சூப்பர் சார். சரி சார், இது வரைக்கும் கொடுத்தாச்சு. கர்னல் ஆஃப் A. சரி, கர்னல் ஆஃப் A ஓகே t ஸ்கொயர் t கியூப் அப்படி இருக்கும். எல்லாம் v to v னே வச்சுக்கோ. கர்னல் ஆஃப் t ஸ்கொயர் கர்னல் ஆஃப் t கியூப் இதெல்லாம் ரிலேஷன் எப்படி இருக்கும்? இப்படி இருக்குமா இல்ல இப்படி இருக்குமா? குருப்பிரியா மேடம் எப்படி இருக்கும்? எப்படி மேடம் இருக்கும் சொல்லுங்க. எது பெரிய செட்டா இருக்கும்? கர்னல் ஆஃப் t தான் பெரிய செட்டா இருக்கும். t ஸ்கொயர். வெரி குட். அப்ப கர்னல் ஆஃப் t ஸ்கொயர் இப்படி இருக்கும், கர்னல் ஆஃப் t கியூப் இப்படி இருக்கும். சரியா? ஓகே. அப்ப டைமென்ஷன் ஆஃப் கர்னல் ஆஃப் t எப்படி இருக்கும்? less than or equal to dimension of கர்னல் என்றது ஸ்பேஸ், சப்ஸ்பேஸ், வெக்டர் சப்ஸ்பேஸ். அப்ப கர்னல் ஆஃப் t ஸ்கொயர் இப்படி இருக்கும் and so on. கர்னல் ஆஃப் t கியூப் எப்படி இருக்கும்? கர்னல் ஆஃப் t கியூப் இப்படி இருக்கும். இது ஓகே? சரி. இப்போ இங்க கர்னல் ஆஃப் t ரெண்டு கொடுத்துட்டாங்க. அப்ப இது greater than or equal to 2. அப்ப என்ன அர்த்தம்? இது 2 அப்படினா கர்னல் ஆஃப் t ஸ்கொயர்ல என்ன வரலாம்? 2 இருக்கலாம் இல்ல 2 விட பெருசா இருக்கலாம். 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம் and so on இப்படி போலாம். கரெக்ட்டா? சரி, ஓகே. சரிங்க சார், இங்க ஆன்சருக்கு வாங்க சார். ஓகே. அப்ப கர்னலோட டைமென்ஷன்ல அட்லீஸ்ட் 2 இருந்தா ரேங்க் என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சரி, உனக்கு எப்பயுமே AB A ஸ்கொயர் அந்த மாதிரி கேட்டா என்னன்னா சில்வர் ஸ்டெல்லா முன்னாடி தான் எழுத போட்டேன் அந்த ப்ராப்ளம். சில்வர் ஸ்டெல்லான்றது A into A என்னது A ஸ்கொயர் இல்லையா? இது 5x5 மேட்ரிக்ஸ், இதுவும் 5x5 மேட்ரிக்ஸ் தான். அப்ப என்ன சில்வர் ஸ்டெல்லா என்ன சொல்லுது? பவுண்ட் கொடுக்குது. ரேங்க் ஆஃப் A பிளஸ் ரேங்க் ஆஃப் A மைனஸ் இன்னர் டைமென்ஷன். இன்னர் டைமென்ஷன் எங்க உள்ள வருதோ அதை போடணும். -5 less than or equal to rank of A square less than or equal to minimum of rank of A, rank of A. ஏன்னா A B இந்த இடத்துல என்னது? சேம். rank of A தான். rank of A என்ன வரும்? கர்னல் வந்து greater than or equal to 2 னா அப்ப rank என்ன வரும்? மொத்தம் 5. rank நல்டி தேரம் பிரகாரம் 5 equal to இது 2 விட அதிகமா இருக்கலாம். அப்ப இது என்னவா இருக்கும்? 2 விட 2னாவே இது 3 ஆயிடும். இது 3 ஆச்சுன்னா அது 2 ஆகும். 2 விட அதிகமா இருக்கலாம்னு சொல்லியாச்சு. இது அப்ப என்ன வருது? ரேங்க் 3 விட குறைவா தான் வரும். அதானே மீனிங்க? அதானப்பா மீனிங்க. அப்ப ரேங்க் என்ன வரலாம்? இது கர்னல்ல 2 டைமென்ஷன் போயிடுச்சுன்னா அப்ப இங்க 3 வரும். ஒருவேளை கர்னல்ல 3 வந்தா இங்க என்ன 2 வந்துரும். கர்னல்ல 4 போச்சுன்னா இங்க என்ன வரும்? 1 வரும். இத்தனை சாய்ஸ் இருக்குது. கரெக்ட் தானே? அப்ப ஏனுடைய ரேங்க் 3 வரலாம். குறைஞ்சபட்சம் 3, சரி குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் 3. அப்ப 2 கூட வரலாம், 1 கூட வரலாம். ஏன் இது 5ஆ கூட போவோம். 5ஆ போச்சுன்னா இது என்ன ஆயிடும்? 0வா மாறும். இவ்வளவு சாய்ஸ் இருக்குது ரேங்க்குக்கு. கரெக்ட் தானே? அது பிரகாரம் யூஸ் பண்ணா என்ன வரும் பாரு? ரேங்க் ஆஃப் A என்ன வரும்? அதிகபட்சம் 3 கொடுத்தாவே 3 + 3 - 5 less than or equal to என்னது? ரேங்க் ஆஃப் A ஸ்கொயர். ரேங்க் ஆஃப் A என்ன வரும்? 3 வரலாம், 2 வரலாம், 1 வரலாம். அதிகபட்சம் என்ன வரலாம்? அதிகபட்சம் ரேங்க் என்ன வரும்? 3 தான். அப்போ 3 விட கம்மியா இருக்கும். ஏன்னா இது எல்லாமே இங்கே போயிடுச்சு. ரேங்க் நல்டத்தில் 3 வரலாம், 2 வரலாம், 1 வரலாம், 0 கூட வரலாம். சரிதானே? எனக்கு இதை பத்தி கவலை இல்லை. இதை பத்தி கவலை இல்லைன்னா ஐ மீன் 1ன்னு வருது லோவர் பவுண்டு. 1 குறையாதுன்றது வேற ஒன்றும் இல்லை. இப்படி போட்டால் 1க்குள்ளே வரும். ரேங்க் இது 3ஆ இருக்கும்போது இது 1ஆ வரும். மறுபடியும் ரேங்க் 2ஆ இருக்கும்போது இங்கே என்ன வரும்? இன்னும் குறையும். 2னா 4, 4னா என்னது? ஓ இது 6னா இது 1ஆ? ஆமாம்.
அப்போ 2 எடுத்தால் இன்னும் மைனஸ்லையும் போகுது, அப்போ 0க்கும் க்ளோஸாகவும் போகும். அப்போ என்ன சொல்ல வரேன்னாக்கா இது 2ன்னு வந்தனா இது 3 ஆகிடும், அது அட்லீஸ்ட் 2ன்ட்டாங்க, அப்போ 2 வரும். அப்போ ஒருவேளை 3 எடுத்தால் அது 2 ஆகிடும். அப்போ அதிகபட்ச ரேங்க் என்ன வரும்? ஏனுடைய ரேங்க்கு என்ன வரும்? அதிகபட்சம் 3 2 1 இப்படி தான் வரும். கரெக்டு தானே? இப்போ ஏனுடைய ரேங்க்கு 2 3ன்னு வந்தால் அப்போ ஏ ஸ்கொயருடைய ரேங்க் ஆல்வேஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் ரேங்க் ஆஃப் ஏ கமா ரேங்க் ஆஃப் ஏ. அப்போ இது 3 வந்தால் என்ன வரும்? இது 3 3 விட கம்மியாக இருக்கும். இது 2 வந்தால் 2 2 விட கம்மியாக இருக்கும். இது 1 வந்தால் 1 1 விட கம்மியாக இருக்கும் ரேங்க் ஆஃப் ஏ ஸ்கொயர். கரெக்டு தானே? ஸோ அதனால் அதிகபட்சம் ஹையஸ்ட் ரேங்க்கு 3 வரலாம். இஸ் இட் ஓகே? நம்ம ஹையஸ்ட் ரேங்க் அவ்வளோதான், சாய்ஸ் இருக்குது 3. ஓகே, ரேங்க் நல்ல தீர பிரகாரம். ஓகே, அப்போ ரேங்க் ஆஃப் ஏ ஸ்கொயர் greater than or equal to 3 less than or equal to 3 greater than or equal to 3னா 4 வரலாமா இல்லை 5 வரலாமா தெரியாது. இல்லை இது 3ஏ வந்ததுன்னா 3 greater than or equal to 3ன்னு வரும். எப்பயுமே இது 3 தான் வருமா? வரலாம். இல்லை அப்படி ஒரு ஆப்ஷனு. ஒருவேளை உன்னோட ரேங்க் ஆஃப் ஏ ஸ்கொயர் எப்பவுமே 3 வந்தால் என்ன ஆகிடும்? 3 greater than or equal to 3 டிக் ஆகுமே. கரெக்டாக? அப்போ நீ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். இது ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னாக்கா, சாரே சொல்லு சாரே சொல்கிறேன். என்னன்னா ஒரு 5/5 மேட்ரிக்ஸ் தானே ரேங்க். அட்லீஸ்ட் சொல்யூஷன் கார்னரில் 2 எலிமெண்ட் வர மாதிரி சொல்கிறேன். 0 0 0 0 1 0 0 0 0 0 0 0 அல்ல சார் 5/5 மேட்ரிக்ஸ். கரெக்டா? 5 ரூபா 5 காலம். வெரி குட் சார். 5/5 மேட்ரிக்ஸ். என்னுடைய ரேங்க் என்னது? 1 தான். 4 சொல்யூஷன் இருக்குது கர்னலில், 4 எலிமெண்ட் இருக்குது கர்னல். ரேங்க் 1 கர்னல் 4 எலிமெண்ட் இருக்கும். இவங்க அட்லீஸ்ட் 2ன்றாங்க. 2 விட அதிகமாக இருக்கலான்றாங்க. அப்போ 4 வரும். 4 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 4 வந்ததுன்னா ஏனுடைய ரேங்க் 1. இப்போ ஏ ஸ்கொயர் என்ன வரும்? 0 ஆகிடும். ஏ ஸ்கொயர் இப்போ சேஞ்ச் பாரு, ஏ ஸ்கொயர் 0 ஆகிடும். அப்போ ஏ ஸ்கொயர்னுடைய ரேங்க் என்னது? 0. அப்போ இந்த மேட்ரிக்ஸு, இந்த ஹைபாத்தசிஸ் உள்ள ஒரு மேட்ரிக்ஸு, அந்த மேட்ரிக்ஸினுடைய ரேங்க் ஆஃப் ஏ ஸ்கொயர் 0 வருது. அப்போ இது என்ன கிடையாது? 0 greater than or equal to 3ன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆல்வேஸ் சொல்ல முடியாது. சில டைம் சொல்லலாம். எப்போ சொல்லுவேன்? ரேங்க் ஆஃப் ஏ ஸ்கொயர் 3ன்னு வந்தால் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு சில மேட்ரிக்ஸ் இருக்கலாம். வேணுமா? சொல்கிறேன். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் சொல்கிறேன். ஏ ஈக்குவல் டு 1 0 0 0 0 ட்வைங் 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 இது ஏ மேட்ரிக்ஸ். ஏ ஸ்கொயர் இடத்துல அதே தான் வரும். அப்போ ரேங்க் என்னது? 3. ஏ ஸ்கொயரோட ரேங்க் 3 தான். அப்போ இந்த கண்டிஷன் ஹோல்ட் ஆகும். அப்போ சாரி, இந்த கண்டிஷன் ஹோல்ட் ஆகிற மாதிரி உண்டு, ஆகாத மாதிரி உண்டு. அப்போ என்ன கிடையாது? ஒரு சில மேட்ரிக்ஸ் ஹோல்ட் ஆகுது, ஒரு சில மேட்ரிக்ஸ் ஹோல்ட் ஆகலை. அப்படின்னா இது ஆல்வேஸ் ட்ரூ கிடையாது. இஸ் இட் ஓகே? இப்போ நான் சொல்லலையா? கரெக்டாக தானே? அப்போ இது ஆல்வேஸ் ட்ரூ கிடையாது. அப்போ இது போச்சு. சரி, அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இது ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த மேட்ரிக்ஸை ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகுது? 0 வருது. ஆல்வேஸ் 3 வரணும்னு அவசியம் இல்லை. இந்த கண்டிஷன் ஹோல்ட் ஆனால் அது ஆல்வேஸ் 3 வருமா? அது வரலையே. ரேங்க் 0 வருது. கரெக்டா? ஆனால் இதே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற இந்த மேட்ரிக்ஸ் இருக்குது பாரு. அப்போ இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மேட்ரிக்ஸ் உண்டு, இதை சாட்டிஸ்ஃபை பண்ணாத மாதிரி மேட்ரிக்ஸ் உண்டு. ட்ரூனா ஆல்வேஸ் சொல்லணும். கிளியர் தானே? ரைட். அப்போ இதுவும் ட்ரூ கிடையாது. அடுத்து இது ஆமாம் சார், ரேங்க் ஆஃப் ஏவே அதிகபட்சம் எவ்வளோ வரும்? ரேங்க் ஆஃப் ஏ ஸ்கொயர் அதிகபட்சம் எவ்வளோ வரும்? 3 வரும்ட்டோம். ஆனால் ஏ வந்து 5/5 மேட்ரிக்ஸ்னா ஏ ஸ்கொயர் என்னது? இதுவும் 5/5 மேட்ரிக்ஸ் தான். கரெக்டு தானே? 5/5 மேட்ரிக்ஸ் தான். அப்போ 5/5 மேட்ரிக்ஸு ஏ ஸ்கொயர் 5/5னா இன்வெர்ட்டிபிளாக இருக்கணும். ஏவே இன்வெர்ட்டிபிள் கிடையாது. அப்புறம் எங்கே ஏ ஸ்கொயர் இன்வெர்ட்டிபிள் வரும்? ஏ இன்வெர்ட்டிபிள்னா ஏ ஸ்கொயர் இன்வெர்ட்டிபிள் இல்லை. ஏன்? ஆமாம், ஏ ஸ்கொயர்னா டெட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் என்ன இது? டெட் ஆஃப் ஏ இன்ட்டு டெட் ஆஃப் ஏன்னு இதுவேன். ஏனுடைய ரேங்க் அதிகபட்சம் 3 தான் வரும். ஏன்னா நல்லிட்டியில் 2 எலிமெண்ட் வந்துருச்சு, 2 டைமென்ஷன் வந்துச்சு. அப்போ இது 3 இது என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். கர்னல் எலிமெண்ட் இருந்தனால 1 1 வராது. 1 1 வராதுன்னா டிட்டர்மெண்ட் 0 ஆகிடும். நான் 0 ஐகன் வேல்யூ உண்டு. நான் 0 ஐகன் வேல்யூ ஆல்வேஸ் உண்டான்னு தெரியாது. 0 ஐகன் வேல்யூ கன்ஃபார்ம் உண்டு. ஏன்னா கர்னலில் எலிமெண்ட் வந்துருச்சு. 0 ஐகன் வேல்யூ உண்டு. 0 ஐகன் உண்டு. ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ஐகன் வேல்யூஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் அப்படி சொல்லலாம். நிறைய டெக்னிக் இருக்குது. கர்னலில் 0 எலிமெண்ட் இருக்குது. அதனால 1 1 கிடையாது. 5லேருந்து 5க்கு போகுது. 5 டைமென்ஷன்லேருந்து 5 டைமென்ஷன் போகுது. 1 1 கிடையாதுன்னா அப்போ என்ன வரும்? ஆப்வியஸாக ஆன் 2 கிடையாது. ஆன் 2 கிடையாதுன்னா இன்வெர்ட்டிபிள் கிடையாது. அப்போ இன்வெர்ட்டிபிள் கிடையாதுன்னா டிட்டர்மெண்ட் என்னது? 0ன்னு வரும். 0ன்னு வரும். அப்போ 0 × 0 0 ஸ்கொயர்னு வரும். ஆல்வேஸ் டெட் ஆஃப் ஏ ஸ்கொயர் என்னது? 0.
ஏன் அப்படியே போட்டேன் det of a ஸ்கொயர் ஈக்குவல் என்னது det of a into det of a. ஆமாம் இங்கே கர்னலில் 2 எலிமெண்ட் இருக்குன்னா அப்போ det of a என்னது 0, இதுவும் 0, அப்போ ப்ராடக்ட் ஆஃப் 0 என்னது 0 தான், அப்போ இது ஆல்வேஸ் ட்ரூ. ஸோ த ஆன்சர் இஸ் A and D. Is it okay? Please, is there any question? Is there any question? No? No question? Okay, thank you.